திராவிடத்தை நாங்க விமர்சிக்கிறோம்ல, எதனால விமர்சிக்கிறோம் திராவிடம்னா? நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட திராவிடம்னா என்னன்னு போய் கேக்குறாங்க. அவர் என்ன பதில் சொன்னாரு? நீங்க சொல்லுங்க. என்ன பதில் சொன்னாரு? பெரிய ஆராய்ச்சியாளர்கள்ட்ட போய் கேக்குறது. என்கிட்டலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் பதில் தெரியாதுன்னு போயிட்டாரா இல்லையா? சரி. அப்ப அவர் திராவிடம்னா என்னன்னு அவருக்கே தெரியல. அவர் ஏதோ அந்த ஒரு பாரம்பரியமா அது அந்த கட்சியில பேர்ல இருக்கு. அத மாத்த முடியாது. அதனால அவர் அப்படி வச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே. இப்ப அடுத்து இன்னொன்னு இது இருக்கும். நீங்க இப்ப ஈவேராவை பற்றி அளவுக்கு அதிகமான ஒரு எதிர்ப்பை வந்து இப்ப சமீப காலகட்டத்துல சீமான் அவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார். அதுல மத்த கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து அது முக்கியமா திமுகவுடைய ஈகோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விமர்சனங்களை முன்வைத்தாங்க. கூட்டணி கட்சிகள் சொல்றீங்க. கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் கூட விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஏடிஎம்கேல இருந்து யாராவது வந்து அதுக்கு எதிராக பேசினாங்களா? பேசினாங்க. ஒரு 2-3 பேர் பேசினாங்க. தலைமை பேசுச்சா? தலைமை பேசல. தலைமை பேசல. கேபிஎம் போன்றவர்கள், கேபி ஒரு சிலர் உள்ள இருக்கிறவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, என்ன புரிதல் இல்ல. ஏங்க புரிதல் இல்லாம தாங்க பேசுறாங்க. பெரியார் அடையாளம் தானங்க 2 பேரும். பெரியார் அடையாளம்னா போய் டிஎம்கேல சேர்ந்துற வேண்டியதானே? இல்ல திகால போய் சேர்ந்துற வேண்டியதானே? எதுக்கு ஏடிஎம்கேன்னு தனியா வச்சிட்டு இருக்கீங்க? பெரியார் அடையாளம்னா? பெரியாருடைய ஆரம்ப காலகட்ட எதிர்ப்பு இதே வந்து பிராமணர்களுக்கு எதிராக தான் அவர் எல்லாம் பேசிட்டு இருந்தாப்ல. அக்ரஹாரங்கள்லாம் போய் கொளுத்தணும்லாம் பேசின நபரு. ஆனா உங்க கட்சியில வந்து ஒரு பிராமண தலைமையே வந்திருக்காங்க. நீங்க எப்படி பெரிய ஈவேராவெல்லாம் தூக்கிட்டு அலையறீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அது சும்மா ஏதோ ஒரு குழப்பத்துல ஏதோ ஒண்ணு பகுத்தறிவு அது இதுன்னு சொல்லிட்டு எப்பப்ப அறிக்கை விடுறது அது ஒரு நாம்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏடிஎம்கே ஒரு திராவிட கட்சியாக என்றும் செயல்பட்டது இல்லை. பேரளவில் திராவிடம் அது. அவ்வளவுதான்.